Hallelujah. Glory to God. Praise God. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதே வேளையிலே வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். என்ன என்றால், நீர் யார் என்று ஆண்டவர் இயேசுவை கேட்கிற ஒரு கூட்டத்தை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அளவும் கூட இயேசுவை யார் என்று கேட்கிற ஜனங்கள் உண்டு. அந்த காலத்திலே இயேசுவை நீர் யார் என்று ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவர்கள் கேட்டது இருந்த ஒரு ஆச்சரியம். அவர்கள் முட்டாள்கள் அல்ல, வேத பண்டிதர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக வாசித்து தெரிந்தவர்கள். மேசியா வரப்போகிறார் என்ற சத்தியத்தை எல்லாம் அவர்கள் வாசித்து கற்று அறிந்தவர்கள். அவர்கள் தான் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நீர் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு யார், நீர் யார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 8:25 அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் அப்படிங்கிறார். இப்பொழுதாவது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதாவது அவர்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளும். இந்த கேள்வியை கேட்பவர்கள் யூதர்களில் உள்ள மத தலைவர்கள், வேத பண்டிதர்கள், சதுசேயர், பரிசேயர் கூட்டத்தார். எல்லாம் சேர்ந்துதான் ஆண்டவர் பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்துல சொல்றார். இப்படிலாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காதபடி, அவர்கள் இந்நாள் வரையிலும் அவர்கள் பல ஆராய்ச்சிகளை வேதத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர்கள். ஆனால் அவர்கள் தான் இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்கள், நீர் யார்? இன்னும் யோவான் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 10:24 அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். ஆண்டவர் சொல்லாமலேயே அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாமலேயே அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் கண்டிப்பா இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கறவங்க மட்டுமல்ல, ஆண்டவர் அர்த்தம் சொல்ற,
அடுத்தவரை என்ன பண்றாரு தெரியுமா? 20ஆம் வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், இவன் ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் அப்படிலாம் என்ன செய்றாங்க? இயேசுவை கிண்டல் பண்றாங்க. பிசாசுகளே ஆண்டவர் துரத்துகிறார். குருடனை பார்வையிலிருந்து பார்வையிடை செய்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி குருடனுடைய கண்களை திறக்கிறார். அந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்த உடனே அவன்கிட்ட போய் நின்று, உனக்கு இதை செய்தவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரை யார் என்று எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனிடத்துல கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த என்ன சொல்றான்? நான் பிறவி குருடன், என் கண்களை அவர் திறந்திருந்தும் நீங்கள் அவரை யார் என்று கேட்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களுக்கு என்ன செய்யறான்? பதிலடி கொடுக்கிறான். நான் பிறவி குருடன், என் கண்களை அவர் திறந்திருக்கிறார், இப்பொழுதுமா நீங்கள் அவரை அறியவில்லை என்று அவர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்ட உடனே அவங்களுக்கு கோபம். அவங்க கேட்கிறாங்க பாருங்க, 25ஆம் வருஷத்துல பாருங்க, அவன் பிரேதமாக அவன் பாவி என்று 24ஆம் வருஷத்துல அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த மனுஷனை பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். எனக்கு தெரியும். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். 30ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கேயிருந்து வந்தவர்களும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவர்களை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரேன்னு யார் சொல்றா? கண்கள் திறக்கப்பட்ட அந்த குருடன் சொல்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது பார்வை அடைந்து விட்டார். பார்வை அடைந்தது அவன் சாதாரண கண்கள் மாத்திரம் பார்வையிடவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டது. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெளிவா அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கமே செய்யும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஆண்டவர் எத்தனையோ அற்புத அதிசயங்களை செய்கிறார். ஆண்டவர் அத்தனை அற்புத அதிசயங்களை செய்திருந்தால் கூட இயேசுவை யார் என்று கேட்கக்கூடிய ஜனங்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, சவுலாய் அவன் வாழ்ந்த நாட்கள் அப்போஸ்தலர் பவுலை குறித்தான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது அவன் சவுலா இருந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். அவன் இந்த யூத மார்க்கத்தின் இந்த பக்தி வெறியிலே அவனுடைய கண்கள் எப்படி என்ன செய்யப்பட்டது? குருடாய் இருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய இருதயமும் எப்படி இருந்தது? கல்லாய் இருந்தது. அத்தனை காரியங்களை அவன் செய்தான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் யார்? வாசிங்க 5வது வசனம் 9. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பிடிச்சு தள்ளிட்டாரு, தரையில பிடிச்சு தள்ளிட்டாரு. நீ எவ்வளவு காலத்துக்கு தான் நீ எனக்கு விரோதமா நீ கிரியை செய்த? எவ்வளவு காலத்துக்கு தான் நீ என்னை ஜனங்கள் அறியாதபடிக்கு விசுவாசிக்கிற ஜனங்களை நீ துன்பப்படுத்துவார்?
விசுவாசிக்கிற ஜனங்களை நீ அவங்களுடைய விசுவாசத்திலிருந்து நீ அவங்களை என்ன செய்வாய்? விரட்டி விடுவாய். அப்படின்னு ஒரு தள்ளினார். தள்ளிட்டு விடுவான். விழுந்த உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனத்துல, அப்ப அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கீழே விழுந்த பொழுது அவனுடைய கண்களும் குருடாக்கப்படுகிறது. அவ்வளவு நாட்களும் அவன் பார்த்த பார்வையே சரியில்லை. அதனால ஆண்டவர் அவன் கண்ணை முதல்ல குருடாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் அவன் கண் விழிக்கும் பொழுது ஒரு தெளிவான பார்வை அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு ஆவிக்குரிய பார்வையோடு சேர்த்த கண்கள் அவனுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நாம் பவுலிடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சவுல் என்பவர் பவுலாக மாறுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது அவருடைய சுவிசேஷத்தை மறைத்தணும். அவரை குறித்த அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மறைத்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் மறைத்து விட வேண்டும் என்று அநேகர் எழுதினார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே நிறைய பேர் ஆண்டவர் இயேசுக்கு விரோதமாக எழும்பி அவரை விசுவாசிக்கிற அநேகருக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்தார்கள். இந்த யூதர்கள், யூத மார்க்கத்தவர்கள் தான், சொந்த ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக கிரியைகளை செய்தார்கள். அவர்கள் எல்லா வேதத்திலிருந்து தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாத்தையும் வாசித்தார். அவ்வளத்தையும் வாசித்தார். இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி 11:1 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் கிளம்பி அது என்ன செய்யும்? எழுப்பி செழிக்கும், முளைத்தெழுப்பி செழிக்கும் அப்படின்னு அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வேத வசனங்கள். அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார் என்று அதை வாசிக்குவோமோ? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியும், ஆலோசனையும் கலனையும் அருள் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உயர்ந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலினால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு இடைக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடை கச்சயமாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள். இது எல்லாம் தெரிஞ்சவங்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இயேசு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல, ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தா அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, மற்றவர்களை ஒரு மாதிரி சீப்பா பார்க்கிறது, எளியவங்கன்னா அவங்கள அப்படியே உதாசீனம் பண்ணுவது. ஆனால் இயேசுவின் பார்வையிலே யார் யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை விசுவாசிகளை ஒரே பார்வையில் தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பார்ப்பதில்லை, ஆண் என்றும் பெண் என்றும் பார்ப்பதில்லை. எல்லாரையும் விசுவாசியாக பார்க்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கிறார். அவருடைய கண்களிலே இவ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, அதனால அவளுக்கு ஒரு 100 மார்க் போடுவோம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் பார்க்கறது கிடையாது. உள்ளத்தின் பரிசுத்த அலங்காரத்தை பார்க்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால உங்களுடைய பார்வையில யாராவது மற்றவங்களை குறிச்சு ஒரு மாதிரி இளக்காரமா கீழ்த்தரமா ஒரு மாதிரி அப்படியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கர்த்தர் உங்களை பார்த்து அப்படியா அப்படியா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்க செம்மையானவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிறார், எல்லாரையும் உயர்த்துகிறார், அவங்க எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த யூதங்க என்ன பண்ணாங்க? அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டாரு. மூளைக்கல்லான இயேசுவை தள்ளி விட்டார். ஆகாதது தள்ளினபடினாலே அவர் பிரஜாதிகளுக்கு தேவனாக மாறிவிட்டார். அல்லேலூயா. யூதர்கள் தள்ளிட்டார். இவன் ஆசாரியன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, இவன் ஏழை குடும்பத்துல பிறந்தாரு, இவனைத்தான் தெரியும், இவன் குடும்பத்துல உள்ள எல்லாமே இவனுக்கு தெரியும். எப்படி தான் குடும்பத்தில் உள்ளதை பேச மாட்டாங்க, தான் குடும்பத்தில் உள்ளதை நினைக்கவே மாட்டாங்க, தான் குடும்பம் எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறத கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க குடும்பத்தை பேச ஆரம்பிச்சாருன்னா வாயிலேயே பேசுவாங்க. இதுதான் ஜனங்க. அப்படிதான் யூதர்கள் இயேசுவை என்ன செய்தாங்க? அப்படியே வெறுத்துட்டு அவரை தேவது நீர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நாம பார்க்கிறோம் உலகத்துல அப்படி ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்கள் அறியாதபடி அவர் அப்படியே தள்ளிடணும், அவரை ஒதுக்கி விட்டுறணும், அவர் பேரை வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னர்கள் முயற்சி பண்ணாங்க. இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதே நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இயேசுவை யார் யார் என்று கேட்கிறவர்கள் எல்லாம் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்வைக்க வேண்டும். அவர் தான் இந்த உலகத்திற்கு வந்து ஒளியாய் வந்த ஆண்டவர், வழியை தருகிற ஆண்டவர், வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர், அநேக இருளான ஜனங்களுக்கு உலகத்தின் வெளிச்சமாக வந்து உதித்த மெய்யான ஒளி என்பதை அறிவிக்கும்படியாக இந்த யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷங்கள் பரவ ஆரம்பித்த பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைகள் வெளிப்பட்டு அநேகர் ஊழியக்காரர்களாய் எழும்பி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பித்த பொழுது, இந்த சாம்ராஜ்ய மன்னர்கள் அதை சொல்றாங்க, நீரோ அவன் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று அவன் நினைச்சான். அவன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்துவான். நீரோ மன்னன், உங்களுக்கு தெரியும், நீரோ மன்னன் ரோம் தீப்பிடித்து எரியும் பொழுது என்ன பண்ணலாம்? பிடிவாசிகள் அப்படின்னு சொல்லுவான். நீரோ மன்னன் அப்படியே அவன் தற்கொலை பண்ணி செத்து போறான். டொமிஷியன் அவன் என்ன செய்யப்பட்டான்? அவனோடு இருந்த பணியாட்கள், வேலையாட்கள் அவன் படுகொலை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் பரவக்கூடாது என்று தடை செய்த ஒவ்வொருவருக்கும் நடந்த சம்பவத்தை நான் இப்பொழுது பெயரோடு சொல்கிறேன். அடுத்த ஹேட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவருக்கு பயங்கரமான ஒரு கொடிய நோய் வந்து அதனால வேதனைப்பட்டு மரணம் அடைந்தான். அடுத்ததாக ஒருத்தவன் செவரஸ், அவன் அவனுடைய மகனை அவனுக்கு துரோகம் பண்ணி அவனை கொலை செய்தான். டெசியஸ் அப்படின்னு வந்தேன், அவன் சேத்துல புதைந்து அப்படியே அவன் உடம்பு கூட கண்டுபிடிக்கவே முடியும், அப்படியே புதைந்து வரும் சேத்துல. அடுத்தவங்க ஒருத்தவன் வல்லேரியன், அவன் பெர்ஷிய ராஜாவுக்களாலே பிடிக்கப்பட்டு அவனை தோலை உரிச்சு தொங்க விட்டான். அவன் அபிஷேகம் போனான். அடுத்தவங்க டயோக்ளீசியன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன, அவன் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் பதவி காலத்தை பறிச்சிட்டான். அவனுடைய ராஜ பதவி போயிடுச்சு. அவன் பதவி போன உடனே பைத்தியக்காரனாக மாறினான். அடுத்தவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மேக்சிமஸ் வலேரியஸ் அப்படிங்கிறவர், அவனுக்கும் அப்படிதான். அவனும் அரசாட்சியில் இருக்கும்போது அந்த அரசாட்சியை இழந்த உடனே அவன் அப்படி போய் தூக்கு போட்டு செத்துவான்.
இன்னொருத்தன் அவன் பேரு ஜூலியன். அவன் ஒரு பெரிய சபதமே எடுத்தான். இயேசுவின் நாமத்தை இந்த உலகத்திலிருந்து அடியோடு அகற்றி விட வேண்டும்னு ஒரு சபதம் எடுத்து அவன் என்ன செய்தான், வேலை பண்ணான். ஒரு நாள் போர்ல காயமடைந்து அவனுடைய ரத்தமெல்லாம் அப்படி கீழே வடிச்சு அது உறைந்து போச்சு. அவன் அப்படி கண் முடிச்சு பார்த்தான். மைக்கில் தெரிஞ்சு கண்ணு முடிச்சு பார்த்தப்போ அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சி கிடந்த பார்த்து அள்ளி இப்படி மேல வீசிட்டு நசரேனே நீ ஜெயித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதெல்லாம் யார் தெரியும்? இயேசு கிறிஸ்துடைய நாமம் வெளியில தெரியப்படாது. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை குறித்தான் அந்த சுவிசேஷத்தை ஒழித்து விட வேண்டும். இயேசு யார் என்று யாருமே நினைத்தே பார்க்க கூடாது என்று சபதம் எடுத்து அநேக காரியங்களை செய்தவர்கள். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம கடைசியா ஒருத்தர் பார்ப்போம். ரோம சாம்ராஜ்யத்துல கான்ஸ்டன்டைன் ஒருத்தவர் தான். அவன் வந்த உடனே அவன் என்ன பண்ணான், மாறிட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனாலே அநேகர் இருக்கிறாங்க கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன் பாடுபடுகிறவராய் மாறினான். அவனும் ஆரம்பத்திலே சாதி பார்த்துட்டு எல்லாருடைய மரணத்தை பார்த்தோம். இன்றும் இயேசுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், இயேசுவை யார் என்று கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். ஆனால் பவுல் அப்படிதான் கேட்டான். பவுல் செய்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த சவுலா இருக்கும் பொழுது அவனை தொட்டு மாற்றி பவுலாக மாற்றி என்னுடைய ஊழியத்திற்காக அவன் நினைச்சுவான் தன்னுடைய பிராணனையும் கொடுக்க சித்தமுள்ளவனாய் காணப்படுவான் சொல்லி அவனை மாற்றினார். அல்லேலூயா. அவரும் வேதத்திலே அநேக என்ன செய்யலாம் நிறைய படித்து தேர்ந்தவர்கள அவங்க கிரேட் ஒரு நல்ல ஒரு படிப்பாய் என்ன அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணான், எல்லாத்தையும் நஷ்டம் குப்பையுமாக எழுதினான். இயேசு போதும் என்று எழுதினான். இயேசுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் குப்பையுமாக எழுதி கிறிஸ்துவுக்காக அவன் வாழ்ந்தான். கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலை அவருடைய பிறப்பையும் அவருடைய முதல் வருகையாகிய அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பரிசாற்ற தொடங்கினார். அந்த பவுலை ஆண்டவர் என்ன செய்தார், மிகவும் ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்து அநேக இடங்களுக்கு அவனை கொண்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்தார். அதே வேளையிலே 18ஆம் நூற்றாண்டிலே ஒரு 2 பேர், அவங்கள ஒருத்தர் பேரு 2 பேருமே நண்பர்கள். இந்த 2 பேருமே வேத விரோதிகள். இந்த 2 பேருமே வேதத்துக்கு விரோதமானவர்கள். இவங்க எப்படியாவது இந்த கிறிஸ்துவ மார்க்க சித்தாந்தங்கள் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் என்று இவங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணாங்க. ஒருத்தர் பேரு லார்ட் லிட்டில்டன், இன்னொருத்தர் பேரு கில்பர்ட் வெஸ்ட். கில்பர்ட் வெஸ்ட் ஒருத்தன், லார்ட் லிட்டில்டன் ஒருத்தன். இதுல ஒருத்தர் வெஸ்ட் இருப்பவன், இந்த கில்பர்ட் வெஸ்ட் இருப்பவன், அவன் என்ன பண்ணா, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த விருத்தாந்தம் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு அவன் அந்த சப்ஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டான். இந்த 2 பேருமே இன்னொரு என்ன அப்படின்னா, இயேசுவின் லிட்டில்டன் என்பவன் பவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ட விருத்தாந்தம் அது பொய்ன்னு நிரூபிக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவனுக்கு முன்பாக தோன்றி அவனை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாற்றி அவன் கண்டதை மிகுந்த சாட்சியோடு அவன் பேச ஆரம்பித்தான். அதனால பவுல் கண்ட அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சித்தாந்தம் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் என்று இன்னொரு சபதப்படுத்தான். யாரு, லிட்டில்டன் என்பவர். ஆக இந்த 2 பேருமே அதை எப்படியாவது புக்கு போட்டு எல்லா பக்கமும் விநியோகம் பண்ணி இந்த சுவிசேஷ சத்தியத்தை எப்படியாவது மறைச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போனாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ கிறிஸ்துவத்துக்கு விரோதமா பேசணும் அப்படின்னா
இந்த வேதத்துல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஏதாவது உள்ள பண்ணிடணும் அப்படின்னு 2 பேரும் முயற்சி பண்ணாங்க. 2 பேருமே கடைசியில இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆணுபூர்வகமா போனாங்க. மீண்டும் 2 பேரும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க வரணும். முதல் ஒருத்தர் நினைச்சான், என்ன நினைச்சிருப்பான், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இதை போய் அவனை சொல்லணும், அவனை எப்படியாவது மாற்றணும்னு அவன் நினைச்சான். இவன் நினைச்சான், அவனும் இப்படி தானே சொல்லிட்டு போனான், வேதத்துக்கு விரோதமா ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு போனான். அதனால அந்த ஃப்ரெண்டுகிட்ட அவன் வரட்டும், இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லணும்னு இவன் நினைச்சான். 2 பேரும் சந்தித்த பொழுது 2 பேருமே ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை அனுபவித்தார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து எப்படியாவது ஒரு காரியத்தை எடுத்து அதுக்கு புரட்டா ஏதாவது ஒரு செய்யணும், வேதத்தை வாசிக்கிற யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கூட நிறைய பேர் இப்படி வேதத்தை வாசி 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 கடையில விரோதமாக பேசுறது வாய் அடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறவர்களாக ஊழியக்காரராக மாறிட்டார். அல்லேலூயா. இதுதான் இயேசு. அல்லேலூயா. அன்பிற்குரிய பிள்ளைகளே, இயேசு அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் காணப்படுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் அது ஆவியாயும், அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் காணப்படுகிறது. 2ஆம் வாசிக்க glory to God. Hallelujah. சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப ஆண்டுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனங்களை யார் யார் வாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் மாறிடும். இதுவரை உங்க குடும்பத்துல யாராவது மாறலன்னா அவங்கள வேதத்தை வாசிச்சு பைபிளை வாசிச்சு சொல்லு. சத்தியம் அவளை விடுதலையாது. வேத வசனங்கள் அவருக்குள்ளே என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்கிறார், நான் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க யோவான் சுவிசேஷம் 8:58 வாசிக்கலாம். யோவான் 8:58 அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர் இருக்கிறேன் என்றவர். யாத்திராவும் 3:14 நம்ம அதை பார்க்கிறோம். இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இருக்கிறேன் என்பவர் நான் இருக்கிறேன் என்று இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக உயிர்த்து எழுந்து சிஷ்யருக்கு தோன்றி சொன்ன கடைசி காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதோ உலகத்தின் முடிவரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். இயேசு யார் என்று நம்மளே யாரும் கேட்கக்கூடாது. இயேசு என்னோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. இயேசு என்னை என்றென்றும் காக்கிற தெய்வம். அல்லேலூயா. என்னை வழிநடத்தும் தெய்வம். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் தெய்வம். அல்லேலூயா.
எனக்கு வழிகாட்டியும் அவர்தான், எனக்கு ஜீவனும் அவர்தான், என்னுடைய வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர்தான் இயேசு. அல்லேலூயா. இயேசு யாரும் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. யாராவது நம்மளிடத்தை கேட்டா அவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அவரே எனக்காக உனக்காக மரித்து உயிர்த்தெடுத்த இயேசு. அல்லேலூயா. அவர் நம்மை வாழ வைப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்த இயேசு. பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம் நலமாக வாழ வேண்டும் என்று நமக்காக பாடுபட்ட ஒரே தெய்வம் இயேசுதான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த இயேசுதான் நம்முடைய வாழ்வின் வழியாக வருகிறவர். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் நமக்கு முன் செல்வார், வழி காட்டுவார், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்துவார். மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாய் இருப்பார். அல்லேலூயா. பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் ஜனங்களை வழி நடத்தின அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கூட மேக சம்பத்தினாலும் அக்கினி சம்பத்தினாலும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவர். யோவான் 14:23 நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அப்படின்னு சொல்ல, நாங்கள்னா யாரா? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவன் நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய கடமைகள்ல ஒரு கடமை ஆண்டவருக்கு அன்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. 3 கடமைகள். முதல்ல ஆண்டவருக்கு நாம் எவர்களும் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் அன்பாய் இருந்தால் அவர் நம்மிடத்திலே வந்து வாசம் பண்ணுவார். இயேசுவும் பிதாவாகி தேவனும் யாரு? பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. மூவரும் ஒன்றாகி ஆண்டவர். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்போ அதனால ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்ய அல்லேலூயா. எப்பொழுது நாம் அவரையே அன்பு கூறுவோம். அல்லேலூயா. அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். இன்னொரு கடமை என்ன? அவரை விசுவாசிப்பது. 6 மணி நேரம் 4 28, 29. அப்போது அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்பதை என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்களுக்கு வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து கொடுத்தார்களே என்றார்கள். 28, 29 வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. அவர் அனுப்பினவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த கிறிஸ்துவிலே நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசம் அப்படிங்கிற அந்த பதம், இந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் 90 தடவைக்கு மேலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதியதே
விசுவாசம் இல்லாத சந்ததியார் அத்தனை பேரும் விசுவாசத்துக்குள்ளே வர வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவிலே அன்பு கூற வேண்டும், இயேசு யார் என்பதை அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதினார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார், போஷிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளோடு நமக்கு என்ன சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாம் போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர்களை நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு குறையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற இயேசு அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆதரித்து பாதுகாத்துள்ளார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு லட்சாதிபதியான ஒரு மனுஷன், அவர் பேர் பேரன் ரோத்ஷில்ட் அப்படிங்கிறதான அவருடைய பேர். இந்த லட்சாதிபதிக்கு ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரைவர். அப்ப அவரை போயிட்டு ஒரு பிச்சைக்கார வேஷத்துல ஒரு படம் ஒன்று வர அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு உட்கார சொல்லிட்டு அவங்க பிச்சைக்கார வேஷம் போட்டு அப்படின்ட்டான். அப்படி உட்கார வச்சு வீட்டுக்கு முன்னால உட்கார வச்சுக்கிட்டு அவன் வரைய ஆரம்பிச்சான். இதை அவர் பார்த்துட்டு ஒருத்தர் வந்தான் அந்த ரோட்ல. அந்த வந்த மனுஷன் அவருக்கு ஒரு காயின் எடுத்து இவரு உட்கார்ந்து அந்த தட்டுல போட்டுட்டு போயிட்டான். போனோடனே அப்படியே பார்த்தாரு, மனுஷனை பார்த்து வச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே அவரு அதை திருப்பி அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 6000 ரூபாய், அதாவது 10,000 பிராங்க் சொல்லக்கூடிய ஒரு பணத்தை ஒரு செக்கு கொடுத்து நேரம் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அனுப்பிச்சு விட்டுட்டு அதில் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த அந்த பணம் இப்பொழுது உங்களுக்கு வட்டியோடு கூட லாபத்தோடு கூட என்னுடைய முதலீடாக போட்ட அந்த லாபத்திலே ஒரு பங்கோடு உங்களுக்கு இதை அனுப்பியிருக்கிறேன். ஆண்டவருக்கு நாம ஏதாவது ஒன்று செய்தோம்னு சொன்னா அந்த காணிக்க ஆண்டவர் பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்கிறவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால நாம ஆண்டவருக்கு நாம எவ்வளவு நாம அன்பு கூறுகிறோம், எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோம், எப்படியாக நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் ஐஸ்வர்யவானாவதற்கு அவர் எழுதினார் தரித்திரரான, வேதம் அப்படிதான் சொல்லுகிறார். இயேசு தரித்திரரான. சரி, ஒரு நாள் அந்த தரித்திர வேடம் போட்டதுக்கு இன்னொருத்தருக்கு கிடைச்ச பரிசு என்ன? பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு அது கிடைக்கிறது. அருமையான பிள்ளைகளை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோ நமக்காக இந்த உலகத்திலே தரித்திரரானார், ஆனால் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறது. நாம் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவாய் நாம் ஆண்டவரை உண்மையாக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவாய் இயேசுவிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இயேசு யார் என்ற ஒவ்வொரு யூதரும் இன்று வரை சில வேளைகளிலே அறியாத யூதர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்வார். அதனால்தான் அவங்க நாட்டுல இப்பொழுதும் என்னதில்லை, சமாதானம் இல்லை, ஒரே சட்டங்களாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா. இயேசு பிரஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் இயேசுவாக வந்து நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு யார் என்பதை நாம் அறிவிப்போம். அவர் சமாதான கர்த்தர். நமக்கு ஒரு குமாரன் பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். யாரு அவர்? நித்திய பிதா, சமான பிரபு, சர்வவல்லமுள்ள தேவன். வாசிக்க 9:6
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பலமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதை நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோம். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர் எங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களோடு கூட இருப்பார் என்று நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த இயேசு நம்மோடு கூட இருந்து பல காரியங்களை செய்வார். அற்புத அதிசயங்களோடு நம்மை வழிநடத்துவார். அவருக்கே மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஜெபிப்போம்.